கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு விசை தேவன் இன்னொரு நாளை அடியாளுக்கு கூட்டி கொடுத்து உங்களோடு கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சியில இணைவதற்கு கிருபையா இருந்திருக்கிற அதற்காக நான் ஒரு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வது என்ன செய்தின்னு சொன்னா, நேத்தோடைய தொடர்ச்சியான ஒரு கதை தான். நேத்து ஒரு மனுஷனை குறித்து படித்தோம், தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து, இல்லை தேவனுடைய தீர்க்கதரிசியை குறித்து நம்ம படிச்சோம் இல்லைங்களா. யோனா என்றவர், ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரு, அவர் தவறுதலே அவர் மீறி போகும்பொழுது அவரை காப்பாற்றி அவருடைய பணிக்காக அழைத்து அந்த காரியங்களை செய்கிறாரு. ஆனால் அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. நினச்சி பாருங்க, ஒரு மக்கள் அழிந்து போகிறாங்க, அவங்களுக்கு போய் நீ செய்தி சொல்லு, நான் அவங்களை அழிக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் போகும்பொழுதே அவருக்கு மனசில் என்னென்னா, இவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, இவ்வளோ நாள் கேட்காதவங்களாம் இப்போ கீழ்ப்படிய போகிறாங்க, கண்டிப்பாக ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சுருவார், இவங்களை அழிச்சிருவாரு அப்படின்ற எண்ணத்தோடையே போன அந்த யோனாவுக்கு பெரிய என்னது அதிர்ச்சி காத்து கொண்டு வந்துச்சு. அப்போ அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, என்ன ஆண்டவர் இன்னும் அழிக்காமல் இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சாங்க, மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் இவர் அந்த மக்களை அழிக்கலை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கிறாரு. இன்னைக்கான வசனம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம குணத்தை ரொம்ப அதிகமாக பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இது என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை. யோனா சொல்றாரு, நீங்க எடுத்துக்குங்க, நான் உயிரோடு இருக்கவே வேண்டாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் வயிற்றுலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ இன்னும் அழிக்காமல் இருக்கி இந்த மக்களை அப்படின்னு சொல்லி அவருக்கு. அப்போ ஆண்டவர் அவருக்கு கெடுக்கிற ஒரு காரியம் சொன்னார். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். ரொம்ப அன்பான கடவுள். நமக்குலாம் இப்படி யாராவது ஒருத்தருங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் எப்படியே வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் எரிச்சலாக இருக்கப்பா, அது உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு என்னென்னா, நினிவே மக்கள் அழிந்து போவதை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு டென்ட்டு போட்டு உட்காந்து பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு. ஆண்டவர் அவங்கள அழிக்கலை. அவங்கள அழிப்பதற்கு பதிலாக என்ன செஞ்சார், அவர் ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. இங்கே ஒரு மனுஷன் என்ன செய்யலை, ஆண்டவர்னு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறத கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நம்முடைய மனுஷிக குணங்கள். நமக்கு மன்னிக்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம எவ்வளோ மன்னிக்கிறாங்க, ஆனால் நமக்கு இது கூட இருக்கிற மனுஷனுக்கு நம்ம மன்னிப்பை தரமாட்டோம். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குற மன்னிப்பை கூட நம்ம என்ன செய்வோம், அப்புறம் எப்படி கொடுக்கலாம், அவன் எவ்வளோ கெட்டவன், அவனுக்கு இப்படி செஞ்சிட்டாங்களா ஆண்டவர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருக்கோம், அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறோம், அப்போ சொன்னபடியெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அவங்க முன்னாடியே என்ன செய்கிறாரு, நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள ரொம்ப உயர்த்த வச்சுக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. மன்னிப்பதற்கு நம்ம என்ன செய்யறதில்ல, ஆண்டவர் மன்னிச்சாலும் ஏற்றுக்கிறதுல, நம்மளும் மன்னிப்பு கொடுக்கறதுல, நம்மளும் மன்னிப்பு கேட்கறதில்ல. ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம், அந்த நினிவே மக்கள் அவருடைய ஆடு மாடு எல்லாம் மனம் திரும்பி அவங்க ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது அவங்களை மன்னிக்க ஆண்டவர் என்ன வந்தார், கிருபையாக இருந்தார். அவருடைய பாவங்கள் வானபரியந்தும் எட்டுகிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருந்த அந்த மக்களுக்கு அவங்க மனம் திரும்பி ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது அவர் ஒன்றுமே சொல்லலை, அவங்கள மன்னிச்சுட்டு அதுக்காக வருத்தப்படுறாரு. அவங்கள பனிஷ் பண்ணுவேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன செய்கிறாரு, வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த சத்தியத்தை கொண்டு போன அந்த மகன் அவங்கள அழிக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என் பிராணனை நீங்கள் எடுத்துங்க, என் உயிரை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் சொன்னதை செய்யலை. ஆண்டவர் எப்பவுமே என்னது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிறாரு. நம்மளை மாத்திரமா பண்ணுறாரு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மாமனார் மாமி எல்லாரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்முடைய லிஸ்ட் அவுட் எடுங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரும் உட்காந்து பேரை போட்டு பாருங்கள், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இவங்கள காப்பாற்றிருக்காரு ஆண்டவர், இந்த கஷ்டத்தை அவங்கள யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நன்மையும் எண்ணிலடங்காதவைகள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டத்தில் அநேக மன்னிப்புகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் யாரையும் மன்னிப்பதற்குன்னு இல்லை, நம்ம முன் வரலை. எப்படி நினிவே மக்கள் மனம் திரும்புவதை ஏற்றுக்கொள்ளாத யோனாவின் குணத்தை போல உங்களுடைய குணமும்
என்னுடைய குணமும் இருக்குது. சரிங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எரிச்சல் அடைறீங்க. அவங்கள உண்டாக்கினவர் நான், அவர்களுக்காக மரித்தவன் நான், என் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை குறித்து ஏன் எரிச்சல் அடைகிறாய்? அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டாம், நம்ம அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டா. நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியில் நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம செய்ய சொன்ன காரியங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், அதில் என்ன குறைகள் இருக்கிறது, அதை நான் எப்படி நிவர்த்தி செய்யணும், அதை நிவர்த்தி செய்து வாழறதுக்கு நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு யோனா என்ன செய்வார் சொல்லித்தர. நினச்சி பாருங்கள், ஆண்டவர் அவரை மன்னித்து, யோனாவை மன்னித்து, சொன்ன வேலையை செய்யாமல் வேறு இடத்துக்கு போனதுக்கு அவரை தண்டித்தாலும் மன்னித்து அவரை பாதுகாத்து என்ன செய்கிறாரு, காப்பாற்றி ஜீவனை கொடுத்து. நினச்சி பாருங்க, அந்த இடத்துக்கு போனால் யாராலுமே உயிரோடையே வர முடியாதுன்ற இடத்துல போனால் கூட நம்மளை உயிரோட காப்பாற்றி கூட்டு வர்றதுக்கு வல்லமையுள்ள கர்த்தர். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இருக்காரு. நம்ம தேவனை முந்தி ஓடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்களே என்ன செஞ்சிடக்கூடாது, முந்தி ஓடக்கூடாது. நம்ம தேவனோடு கூட ஓடணும். எப்படி தாவீது தேவனோடு கூட ஓடினாரோ, எப்படி சாலமன் தேவனோடு கூட ஓடினாங்களோ, எப்படி தானியேல் தேவனோடு கூட ஓடினாங்களோ, எப்படி ஷாத்ராக் மேஷக் தேவனோடு கூட ஓடினாங்களோ, அதே போல் நம்ம ஓடுவோம்னு சொன்னால் நமக்கு ஏற்படுகிற எல்லா தீங்குகளிலிருந்து அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை யுத்தங்கள் தாவீது சந்தித்தார். எல்லாவற்றிலும் என்ன செய்வார், ஆண்டவரை தான் முதன்மையாக வச்சு ஓடுவாங்க, ஆண்டவரை தான் முதன்மையாக வச்சு காரியங்களை செய்வாங்க. அதனால என்ன செஞ்சார், ஆண்டவர்களோடு கூட இருந்தார். நம்ம ஆண்டவரை விட்டு முந்தி ஓடும் பொழுது என்ன செஞ்சாங்க எல்லாரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு இடத்துல செய்வார். ஆண்டவர் சொல்லுவார், மக்களை எண்ணிக்கை பார்க்காத, தொகை பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி பார்ப்பாங்க. ஆண்டவர் அவங்களை என்ன செய்வார், வியாதினால நிறைய பேர் அங்கே மாறிக்கொள்வார். ஆண்டவர் முந்தி நம்ம ஓடக்கூடாது. ஆண்டவரோடு கூட ஓடுற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு அதை பண்ணுங்க, நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை, அந்த எதிர்பார்ப்பு உன்னுடையது அல்ல. அந்த எதிர்பார்ப்பு நிமித்தம் நீ என்ன செய்ய போகிற, கஷ்டப்படுவேன்னு சொன்னால் அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நோக்கி தர மாட்டார். எப்படி யோனா அந்த மக்கள் அழிந்து போகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாரோ அது அவருக்கு நடக்கலைன்னொன்னே அவருக்கு வெறுப்பாகும். நீங்களும் நானும் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கலைன்னா என்ன செய்கிறோம், ஆண்டவரத்தில் கோச்சிக்கிறோம். ஆண்டவர் போதும், நான் வாழ்ந்தது, இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் நமக்கு மன்னித்தாரோ அதே போல் நாம மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் மன்னித்து மறந்து போகிறார். அந்த பாவத்தை திருப்பி வச்சு நம்மளை குத்தி காட்டுறதை சொல்ல மாட்டாங்க. அதே போல் குணாதிசயத்தை ஆண்டவர் நம்மிடந்து எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் இருப்போம்னு சொன்னால் நம்ம யோனாவை போல் என்ன செய்ய மாட்டோம், வருத்தப்பட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆண்டவரத்தில் சொல்ல மாட்டோம். அப்போ ஆண்டவர் அவருக்கு நல்ல பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் கிருபையும் இரக்கமும் பெரும்பாலான மனிதரிடம் காணப்படுவது என்பதை உண்மைதான். எனவே நாம் மனிதர்களின் கைகளில் விழுவதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் விழுதணும். எப்படி நினிவே மக்கள் தேவனுடைய பாதத்தில் உபவாசத்தோடு விழுந்துட்டாங்க, தண்ணி கூட குடிக்கலை, தண்ணி ஆகாரம் எதுவும் சாப்பிட ஆண்டவரில் பாதத்தில் விழுந்தபோது ஆண்டவரே தண்டிக்காமே மனஸ்தாபப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை மன்னித்து வழிநடத்த. ஒருவேளை நம்மை பார்த்து நாம் அழிந்து போக வேண்டும் அப்படின்னு யாராவது நோக்கி பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் அவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம ஆண்டவர் உயர்த்துவார். எப்போ நம்முடைய பாவத்திற்காக நம்ம ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்குவோம், நமக்கு விரோதமாய் செய்த இடத்துல நாம் மன்னிக்கவும். ரெண்டு காரியம் இருக்குது. மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை, நீங்கள் மட்டும் மன்னிப்பை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது என்னது, பாவமாக காணப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னிக்கணும். ஒரு கன்னத்தில் அறிஞ்ச நீ ஒரு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு 2 அங்கி இருந்துச்சுன்னா ஒன்று கூடு, பலவந்தமாக எடுத்தான்னா விட்டுடு அப்படிங்கிறார். ஆண்டவர் அப்பே ரொம்ப இரக்கம் உள்ளவர். அந்த இரக்க குணத்தை உங்களோடு கூட உங்கள்கிட்ட இருக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னு சொன்னால் நம்ம அவர் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து என்னோட கூட இருக்க போகிறீங்க. அப்போ ஏன் இருக்க குணம் உங்ககிட்ட இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நல்லா இருக்கும். இல்லைன்னா வேறு குணம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்காது இல்லையா. அதனால தான் ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த மாதிரியான கதை, இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த வேதாந்தத்தில் இருக்கிறாங்க. வேதாந்தத்தில் வாசிங்க, ஆண்டவர்கிட்ட வாசிக்கிறது மூலம் ஜெபம், ஆண்டவரே வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தரலுங்க சுவாமி அப்படி நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்க.
யோனாவை போல ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, மற்றவர்களை வழி நடத்துவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பனிஷ்மெண்ட்டை யாரெல்லாம் பெறுறாங்கன்னு பார்க்குறது காரியம் இல்லை, யாரும் பெறக்கூடாதுன்னு பார்க்குறது தான் நம்முடைய காரியமாக ஆண்டவர் யோசிக்கிறார். யாரெல்லாம் பனிஷ்மெண்ட்டு கடவுள்கிட்ட இவங்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு வாங்கணும் இல்லை, இவங்கெல்லாம் யாருமே வாங்கக்கூடாது. அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அதை நானும் பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாது, நானும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி நம்மையே மாற்றிக்கொள்ளணும். இந்த மாதிரியான காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வருகிற நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறதுனால நம்மையும் மாற்றிக்கொள்வோம், நம்மை சுற்றி இருக்கிறதையும் மாற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்கள் வழி நடத்தி வருகிற கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாய், கிருபையாய், தயவாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தவறுகளை மன்னித்து எங்களை குற்றங்களை பாராதபடிக்கு அவைகளை கடலின் கடையாந்திரங்களை போடுகிற பரலோக தந்தையே, இந்த நாள் நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் வேலைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தயவாய் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாதையில் நடத்துங்க சுவாமி. நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக மன்னிப்புகளை நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை நிமித்தம் அவர்களை மன்னித்து அவர்களை எங்களை சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக பாவிக்க இது எங்களுக்கு அந்த மாதிரியான குணாதிசயத்தையும் அதுதான பொறுமையையும் ஆண்டவரே தாழ்மையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீடிய சாந்தத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க. தயவுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையாக இருங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.